குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு ஆராதனை நம்ம என்ன செய்கிறோம், எல்லா உலகமே கொண்டாடுது. நம்ம தெய்வ பிள்ளைகள் பெந்தகோஸ்காரங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனி ஒரு நாள் டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ். அப்படி கிடையாது. ஏன்னா நமக்குள்ளே என்றைக்கு ஏசப்பா வந்தாங்களோ, அல்ல என்றைக்கு நம்ம ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ, அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னதான் ஒரு கிறிஸ்மஸ் தான். பாலகனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் பாலகனாகிய ஏசப்பாவின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆண்டவராய் ஏசப்பா நமக்கு ஒரு குமாரன் பாலகன் என்கிற அனுபவத்தில் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏசப்பாவை சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சித்தம் செய்கிறவர்கள் எனக்கு தாயும் சகோதர சகோதரிமார்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு பாலகன் அப்படிங்கிற அனுபவத்தில் ஆண்டவராக ஏசப்பா இருந்தால் என்ன ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். ஒரு 7 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். நமக்கு ஒரு பாலகன் அப்படிங்கிற இடத்துல ஆண்டவராக இயேசப்பா நமக்கு ஒரு பாலகனாக இருந்தால் பாவங்கள் நீக்கி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுவோம். நம்முடைய பாலகன், நம்முடைய ஆண்டவராக இயேசப்பா நம்ம ரட்சிக்கிற பாலகன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு பாலகனாய், நமக்கு ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவர் நம்மை பாவங்கள்லேருந்து என்ன செய்கிறார், விடுதலையாக்குறார். பாவங்கிறது பார்த்திங்கன்னா கொடுமையானது, ரொம்ப வேதனையானது. பாவம் ரொம்ப பெரிய வல்லமையான கிரியைகளை பூமியில் நடப்பித்திருக்கிறது. அப்படின்னா அதுக்கு பின்னால் மனிதர்களுக்கு சம்பவிக்கக்கூடியது, ஒரு தேசத்துக்கு சம்பவிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடுமையான காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசப்பா நமக்கு ஒரு பாலகனாய் பிறந்ததுனால் நாம் இன்றைக்கு பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இப்போ இருக்கிற விடுதலையின் அனுபவம், இப்போ இருக்கிற பாவத்தில் இருக்கிறதான அந்த என்ன சொல்லலாம், ஒரு பெரிய சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு எந்த விதமான பாவம் நமக்குள்ளே வர முடியாத விதத்திலே, ஒருவேளை சில நேரங்களில் பாவம் நமக்குள்ளே பிரவேசித்தால் கூட அந்த பாவங்கள் முற்றிலுமாய் கழுவப்பட்ட அனுபவத்திலே ஒரு நீதிமானாக்கப்படுகிற அனுபவம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசுப்பா ஊழியம் செய்யும் போதே சொன்னாங்க, பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. பாவம் 3 விதத்திலே மன்னிக்கப்படுகிறது. ஒன்று தேவனுடைய கேரக்டர், தெய்வீகமான சுபாவம் மன்னிக்குது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ அப்படிங்கிறார். இன்னொன்று தேவனுடைய அதிகாரம், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் மன்னிச்சு விடுறேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. 3வது அவனுடைய இரத்தம். இந்த 3மே இயேசு கிறிஸ்துவாகிய பாலகன் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நான் ஆண்டவராக இயேசுப்பாவின் மூலமாக அவர் நமக்கு ஒரு பாலகன் என்கிற அனுபவத்தில் பிறந்ததினால் மனுகுலம் முழுவதுக்குமே, உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பு பாவத்திலிருந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இன்றைக்கும் கூட இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை அப்படிங்கிற இடத்துல நம்ம வரும்போது இதை நினைவு கூற வேண்டும். இந்த அனுபவத்திலே நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். பாலகனாகிய இயேசுப்பாவின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அனுபவமாக இருக்கிறது. 2, பாலகனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் வாசித்தால், 9-12 வரைக்கும் வாசித்தால் 11வது வசனத்தை மட்டும் வாசியா, 11 வாசியா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு அட்ரஸ் கிடைக்குது, ஒரு அட்ரஸ் கிடைக்குது, ஒரு விலாசம் நமக்கு கிடைக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை நமக்குள்ளே பாலகனாக வரும்போது நமக்கு ஒரு விலாசம்,
நமக்குன்னு ஒரு இதாகுது பாருங்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தாவீதின் ஊரிலே ஒரு விலாசம் நமக்கு கிடைக்குது. அதாவது நமக்கு நம்முடைய பேர் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிற அனுபவத்திலே இந்த ஆண்டவராக இயேசப்பாவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒன்று, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 2, நம்முடைய லைஃப்பில் பாலகனாகிய இயேசப்பாவின் மூலமாக நமக்கு ஒரு விலாசம், ஒரு அட்ரஸ் கிடைக்குது. நமக்கு ஒரு நல்ல நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தப்படுகிற அனுபவத்திலே நம்ம உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் பிறந்து அவங்க பெற்றோருக்கு பெரிய வேதனையும் பெரிய இழிவுக்கு ஏதுவாக அவப்பேருக்கு ஏதுவாக அந்த பிள்ளைகள் காணப்பட்டுரும். ஆனால் நமக்கு பிறந்த பாலகனாகிய ஆண்டவராக இயேசுப்பா, அல்லது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற விதத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்துகிற விதத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு உயர்வை தருகிற விதத்திலே ஆண்டவராக இயேசுப்பாவுடைய பிறப்பு காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சில விதமான தோல்விகள், சில விதமான அவப்பேருக்குரிய இடத்துல இருப்பீர்களானால், ஆண்டவராக இயேசுப்பாவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது ஆண்டவராக இயேசுப்பாவின் மூலமாக உங்களுடைய விலாசங்கள் உயர்த்தப்படுகிற அனுபவத்திலே ஒரு பேர் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிற இடத்திலே மாற்றப்படுகிறோம். என் குடும்பத்திலலாம் எடுத்து பார்த்தா அப்படிதான். ஒரு காலத்தில் மிக மோசமான நிலவரத்தில் இருந்தவங்க ஆண்டவராக இயேசுப்பா எங்கள் குடும்பத்தில் இரட்சகராய் வந்த பிற்பாடு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிற அனுபவம் உண்டான போது அந்த நிலவரங்கள் எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதமான பெயருக்குரியவர்களாய் அட்ரஸ் சொல்லப்படுகிற விதத்திலே கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, பாலகனாகிய இயேசுப்பாவின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வாசித்தா. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து போதும். அப்போ இந்த இடத்துல பாலகனாகிய இயேசுப்பாவின் மூலமாக சாஸ்திரிகளெல்லாம் கூட வந்து பொக்கிஷங்களை திறக்கிறார். இப்போ மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசுப்பாவுடைய பிறப்பின் மூலமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவங்கள் வருகிறது. பேர் பிரஸ்தாபம். 3வது, ஆசீர்வாதம் வருகிறது. பல விதங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அங்கே பொன் தூபவர்க்கும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அதை இப்போ எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய பிராரமாய் பார்த்தா நம்முடைய விசுவாசம் பொன்னை விட மேன்மையானதாக இருக்கிறது. விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய லைஃப்பில் இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. ஆண்டவராய் இயேசுப்பாவின் மூலமாக நமக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யம், விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய அன்பு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய ஐஸ்வர்யம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையில் இயேசுப்பாவுடைய பிறப்பின் மூலமாக நமக்குள்ளே ஒரு விசுவாசம். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனை, எந்த போராட்டம், எந்த பிரச்சனைகள் வரும்போதும், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் நமக்குள்ளே உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 3வது, பாலகனாகிய இயேசுப்பாவுடைய அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்று சொன்னால், சாஸ்திரிகளும் வந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது போல மிகப்பெரிய பொக்கிஷத்தின் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பொக்கிஷங்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. 4வதாக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தா.
லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். இப்ப என்ன சொல்லப்படுது? இப்படி ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டில் பெரிதாக சொல்லவே படவில்லை. பாலகனாய் இயேசுவினுடைய பிறப்பின் மூலமாக மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவன் மனிதர்களை நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் மனிதர்கள் மேல் பிரியம் கொண்டாயிற்று. பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருந்ததான பகை மாற்றப்பட்டு போகிறது. ஒரு பிரியம், பகை கொல்லப்பட போகிறது. பிரிவினையாயிருக்கிற சுவர் உடைக்கப்பட போகிறது. அப்படின்னு தூதர்களே வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. தூதர்களே நம்மளை வாழ்த்தக்கூடிய இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. தூதர்களே நம்மளை பார்த்து மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய இடம் வருகிறது. காரணம், நமக்குள்ளே பெரிய சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் வருகிறது. இயேசுவினுடைய பிறப்பின் மூலமாய் பூமியிலே சமாதானமும் என்கிற ஒரு சத்தம் உண்டாகுது. வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாற்றப்பட்டு, துக்கங்கள் மாற்றப்பட்டு, சமாதானமும் சந்தோஷமும் இளைப்பாறுதலுமாய் ஆறுதலோடு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. பிறர் நம்மை வாழ்த்தக்கூடிய இடத்துக்கு நம்ம வருகிறோம். இன்னொரு விதத்தில் சொன்னால் பாக்கியம் பெற்ற ஜனமாய் மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிர்பந்தமான நெருக்கடியான நிலவரங்கள் மாற்றப்பட்டு, வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் மாற்றப்பட்டு, புலம்பல்கள் மாற்றப்பட்டு, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழக்கூடிய விதத்திலே, மற்றவர்கள் நம்மை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்போ நம்முடைய பாலகனாகிய இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களும் நம்மை புகழ்த்துகிற விதத்திலே, புகழுகிற விதத்திலே, சொல்லப்போனால் தூதர்களே நம்மை பார்த்து மேன்மையாய் சொல்லுகிற விதத்திலே, வாழ்த்துகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை மாறும். 5 வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 5வது, இந்த வேத வசனத்தின்படியாக நம்முடைய எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பாலகனாகிய இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. நம்முடைய விருப்பம் கர்த்தர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிப்பீர்களானால், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ எகிப்துக்கு போனது போல இருந்துச்சு. இப்போ எங்கே வந்துட்டாங்க? இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க. 23வது வசனத்தில் வாசித்து பார்த்தா நாசரேத் அப்படின்னு வந்துட்டாங்க. என்ன ஆயிருக்கு? எழுத்தின்படியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பம் என்ன? எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டும். எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டும். இப்போ கொஞ்ச காலம் ஒழிச்சு இருக்கிறது போல ஏசப்பாவுடைய பிறப்பின் நேரத்தில் எகிப்துக்கு போகிற அனுபவம் இருக்குது. இப்போ எங்கே வந்தாச்சானா? பிள்ளை எடுத்துட்டு எங்கே வந்தாச்சு? இஸ்ரவேலுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தேசங்கள், வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் எகிப்துக்கு தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ எங்கே வந்தாச்சு? எங்கே வந்துட்டாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டாங்க. வாசித்து பாருங்க. இப்போ 21, 22, 23 வாசிங்க. அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். எங்க வந்தாங்க? இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். முதல்ல எழுந்து போ எகிப்துக்கு அப்படின்னு சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் இப்போ எங்கே வந்தாச்சு? ஆமாம், இஸ்ரவேலுக்கு வந்தாச்சு. அப்போ பாலகனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது, கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம். ஆகையினால இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம்.
பிள்ளையை எடுத்துட்டு முதல்ல எங்கே தான் போனாங்க? எகிப்துக்கு தான். என்ன செய்தாங்க? போகிறதுக்கு சொன்னது போல இருக்கும். நமக்கும் சில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய லைஃப்பும் சில நேரங்கள் அடிமைத்தனத்துக்கு போனது போல இருக்கும். ஜீவன் கசப்பாக்கப்படுகிற இடத்துக்கு போகிறது போல இருக்கும். ஆனால் அதல்ல நம்ம வாழ்க்கை. நாம் எங்கே வந்துடுவோம்? ஏசப்பா மூலம் எங்கே வந்துடுவோம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆகையினால இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் இதை நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு பாலகனா, எனக்கு ஒரு குமாரனா இருப்பதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி, என்னுடைய மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. 5 6 வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இங்கே ஒரு பெரிய வேதனையான சம்பவம் நடக்குது. இதை போய் நம்ம எப்படி நன்மையாக பேச முடியும்? ஒரு பாலகனாகிய கிறிஸ்து பிறந்ததினால் நிறைய ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்தாங்க? கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த இடத்துல இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, நம்முடைய பொல்லாத கேரக்டருக்கு எடுக்கிறோம், பொல்லாத சுபாவங்களுக்கு நம்ம எடுக்கிறோம். ஆண் பிள்ளை அப்படிங்கிறதான இடம் எடுக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத சுபாவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கும். ஆண்டவராய் இயேசப்பா வரும்போது நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா பொல்லாத சுபாவங்களும் அழிக்கப்படுகிறது. பாலகனாகிய கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆண் பிள்ளைகள், இயேசப்பா பிறந்தபோது எழுத்தின்படி அந்த ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டது போல் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், நம்முடைய ஜீவியத்திலே கொல்லப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய, அதாவது ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னது போல் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே அழிக்கப்பட வேண்டிய இந்த பொல்லாத சுபாவங்கள், இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, இப்படி நிறைய சுபாவங்களை நம்ம சொல்லலாம். இந்த பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக, வேதனைக்கு ஏதுவான எல்லாம் அழிக்கப்படுது. இப்போ ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்படி பிரதர் ஜோடிக்க முடியும்? இப்போ ஒரு குறிக்கப்பட்ட வருஷத்துக்குள்ள இஸ்ரவேலில் பிறந்ததில் ஒரே ஒரு பிள்ளை தான் உயிரோடு இருக்கு. யாரு? 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 பாலகனாய கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்குள்ளும் பாலகனாய கிறிஸ்து வரும்போது அவரை தவிர வேற ஒரு ஆளும் உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவராய் இயேசப்பா பாலகனாய் பிறக்கும் போது சொந்த விருப்பம் அந்த இது ஒன்றுக்குரிய ஆள் இருக்காது. எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் கொல்லப்பட்டான். 2 வருஷ காலத்தில் இருக்கிற எந்த பிள்ளைகளும் கிடையாது, எல்லாம் செத்து போச்சு. ஒரே ஒரு பிள்ளை தான் உயிரோடு இருக்கு. அல்லேலூயா. ஒரே ஒருவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளேயும் ஆண்டவராய் இயேசப்பா பாலகனாய் பிறக்கும்போது நமக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு பிரியமற்ற எல்லாம் அழிக்கப்பட்டு கிறிஸ்து என்கிற ஒருவர் மட்டும், இயேசப்பா மட்டும் இருப்பாங்க. அல்லேலூயா. 7 முடிச்சிரும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாலகனாகிய கிறிஸ்து பிறந்தால் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன போல ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். ஒரு வீட்டில் ஒரு நல்ல குழந்தை இருக்குது, அவங்கள தூக்கிட்டே திரிவாங்க. அந்த குழந்தையோடு தான் பெற்றோர், பெற்றோரோடு தான் குழந்தை. அல்லேலூயா. அவங்க பண்டொரு காலங்களில் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இருந்ததுக்கு கூட ஒரு காரணம், பிள்ளைகளை விட்டு பெற்றோர் என்ன செய்யலை? பிரிய விரும்பலை. இப்போ கல் நஞ்சம் குடித்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலும் கொடுக்கறதில்ல. பிள்ளைகளை 2-3 வயசுலேயே கொண்டு போய் ஆயா கையில் வளர்க்க வைக்கிறதுனால பிள்ளைகளும் அதிக வளர்ந்து கல்யாணம் பண்ணின உடனே ஆண்டோடைய கிருபையினால் முதியோர் இல்லத்தில் கொண்டு இவங்களை கொண்டு போய் சேர்த்து ஆயா கவனிக்க வச்சுறாங்க. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொன்னது போல இவங்க ஆயா வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டதுனால
அவங்களும் முதியோர் இல்லத்தில் ஆயா வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சிடுறாங்க. இவங்க மாட்டுப்பாலை கொடுத்து வளர்த்ததுனால பிள்ளையும் வளர்ந்த பிற்பாடு கரெக்டாக மாட்டுத்தன்மையோடு தான் வாழுது. அல்லேலூயா. பாசங்கிறத என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ நாள் இருப்பாங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம். ஆமாம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை வந்தால் பிரிஞ்சிடும். எல்லா நாளும் எல்லாரும் என்ன செய்கிறதில்ல, இருக்கிறதே கிடையாது. வெளிநாடுகளில் இருந்து பழகின சில சகோதரர்களிடத்தில் இனி நீங்கள் வெளிநாடு போகாண்டானாலும் அவர் என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. அம்மா நீ உங்ககிட்டேருந்து விடுதலை ஆனாலே போதும்னு சிலர் வெளிநாட்டில் போய் இருந்துறாங்க. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கூட உனக்கு அனுப்பி வச்சினேன், தொந்தரவு பண்ணாத. ஒரு வருஷத்துக்கு வர்றதை 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாதம் வந்து தங்கிட்டு போகிறேன். அந்த ஒரு மாதமும் கூட நரகமாக தான் தெரியுது. 23 வருஷம் 23 மாதம் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க முடியலைன்னு சில ஆம்பளைலாம் என்ன செய்கிறாங்க, பெருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருந்து படாத பாடுபடுறதை பார்த்து பெருக்கிறாங்க. இங்கே வந்த உடனே நிறைய ஆம்பளைகள் என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் நடிப்பை காட்டிடுறாங்க. அப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு மாதம் அப்படி இது செய்கிறாங்க. அதுக்குள்ளே 2-3 தடவை சண்டை வந்துடும். இந்த ஒரு மாதம் இருக்கிறதுக்குள்ளே என்ன செய்கிறோம், சண்டை வந்து புளிப்பு ஏறிடும். ஆண்டவர் அப்படி இல்லை. உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்முடைய பாலகனாகிய ஆண்டவராய் இயேசப்பாவுக்கு இம்மானுவேல் அப்படின்னு ஒரு பேர். இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மோடு, நாம் தேவனோடு இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். ரைட்டா? இப்போ யாருக்கு பாலகன் பிறப்பார்? யாருக்கு பாலகன் பிறப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஒன்று, வேதத்தில் வாசிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இப்போ கிருபை இருக்கக்கூடியவங்களுக்குள்ளதான் பாலகன் என்ன செய்வார், பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படிதானா? ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யும், பெருகும். நல்ல உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும்போது புதிய ஏற்பாட்டின்படி கிருபை நல்லா பெருகும். இப்படி கிருபைக்கு நிறைய வழி இருக்கு. கிருபைக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ நம்முடைய லைஃப்லையும் கூட மிகப்பெரிய ஆசீர்வாதம்னா தாழ்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்கிற பாலகன் ஏசப்பா பெருமை உள்ளவங்களுக்குள்ள பிறப்பாரா? பெருமை உள்ளவங்களுக்குள்ள வருவாரா? வரமாட்டார். அல்லேலூயா. ஆமாம், தாழ்மை உள்ளவள். கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றவங்க தான் கன்னிகையாக வாழ முடியும். நல்ல கிருபை இருக்கிறவங்க தான் கன்னிகையாக வாழ முடியும். ரைட்டா? என்ன ஒரு ஆப்ஷனை சொல்லி முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35-38. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அடிமையாய் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமான் கூட அவளை தள்ளிவிட விரும்பினான். யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்து மரியாளை தள்ளிவிட விரும்பினார். எனக்கு கல்யாணமே நடக்காட்டாலும் பரவாயில்லை, எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு என்னை தள்ளிவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு யார் தான் வேணும்? நீ பாலகனாகிய ஏசப்பா தான் வேணும். புரியுதா பிரசங்கம்? கல்யாணத்துக்கு நிச்சயித்திருக்கிறாங்க. அப்படிதானா? திருமணத்துக்கு கூடி வர்றதுக்கு முன்னாலே
எவ்வளோ பெரிய ஒரு யோசித்து பாருங்க. இங்கே ஒருத்தங்களுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயித்து வச்சுருக்கிறாங்கன்னு எங்களாம் அந்த சகோதரி கல்யாணத்தை நிச்சயித்து வச்சுருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தூதன் வந்து இப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா சகோதரி? ஏற்றுக்குவீங்களா? இந்த சத்தியமே தெரியாமல் இருந்தால் ஏற்றிருப்பீங்களா? இப்போ இந்த வசனங்களெல்லாம் தெரிஞ்சதுனால ஒருவேளை ஏற்றுக்குவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் குடும்பத்தார் ஏற்றுக்குவாங்களா இதை? வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்கிறாங்க நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் கர்த்தருக்காக கூப்பிட்டாலே வர்றது கஷ்டம். இதில் எப்படி கல்யாணம் ஆகாமலே வயத்தை தள்ளிட்டு 9 மாதமாக சுற்றிட்டு திரிய முடியும்? இல்லை வீட்டில் இருக்க முடியும்? வீட்டார் என்ன சொல்லுவாங்க, குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, ஊரார் என்ன சொல்லுவாங்க? மரியாள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு, கூடி வரும் முன்னே அப்படின்னு எழுதியிருக்கு. 2 பேரும் சந்திக்கிற வாய்ப்பை என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. இப்போ நிச்சயதார்த்தம் போடுறதுக்கு முந்தையே தாயும் தகப்ப 2 குடும்பத்திலையும் அனுப்பி விட்டுறாங்க. கன்னியாகுமரி போங்க, அப்புறம் இங்கே துணி எடுக்க போங்கன்னு 2 பேருமே போயிட்டு வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. கூடி வரும் முன்னே அப்படின்னு எழுதியிருக்கு. இருக்கா? இப்போ அம்மா அடிக்கடி வயிறு இது செய்து வாந்தி இதுமா இருக்குது, ஊரெல்லாம் தெரிஞ்சிட்டு. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள், மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இங்கே ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா சிஸ்டர்? நீங்கள் இருக்கிற நிலவரத்தில் நீங்கள் ஒருவேளை ஆவியானவர் வந்து தூதன் வந்து உங்கள்கிட்ட பேசினா ஏற்றுக்குவீங்களா? இப்படி ஒரு நிலவரத்து பாவம், பரிதாபம். யோசித்து பாருங்க. நல்ல ஒரு அருமையான சகோதரி. அன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்ததில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கற்புள்ள கன்னிகை என்று சொல்லக்கூடிய சிலாக்கியத்துக்குரிய ஒரு சகோதரி. அவள் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாள். எப்படி? யோசேப்புக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கவில்லை. யாருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தா? ஆவியானோர் தன்மையில் நிழலிடும்படியாக பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தாள். பரிபூர்ணமாய் கொடுத்த. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். யாருக்கு பாலகன் பிறப்பார்? கிருபை பெற்றவர்களுக்கு. யாருக்கு பாலகன் பிறப்பார்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. பாலகன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் சரிதான். பாலகன் நமக்குள்ள வரணுமே, பாலகன் நமக்குள்ள வரணுமே. அல்லேலூயா. பாலகன் எனக்கென்று பிறக்கணுமே. அவர் பிறந்து விட்டார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்து விட்டார். 20 நூற்றாண்டுகளை கலந்து 21வது நூற்றாண்டு போயிட்டு இருக்கு. ஆனால் அநேகருக்குள்ள இன்றைக்கும் பாலகன் பிறந்த அனுபவம் இல்லையே. அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளே பாலகன் பிறந்த அனுபவத்தை வெளிப்படுத்த முடியவில்லையே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாலகனாய் கிறிஸ்து பிறந்திருப்பாரானால் அதிசயமான செயல்களை அவர் செய்வார். ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார். அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். நமக்கு அவர் பாலகன் என்று சொல்லப்பட்டாலும் அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் நித்திய பிதா, அவர் ஒரு சமாதான பிரபு. அல்லேலூயா. வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடினாலும் இந்த அனுபவங்களிலே பாலகன் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிற காரணம், அவளுடைய வாழ்க்கையிலே உண்மையான இயேசு கிறிஸ்துவாகிய பாலகன் இல்லை, அவளுடைய குடும்பத்தில் இல்லை, ஊழியத்தில் இல்லை. ஆகையால் இந்த அனுபவம் இல்லை. ஆண்டவராய் இயேசப்பா பாலகனாய் பிறந்தால் அதிசயமான செயல்கள் அவளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அவளுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவளுடைய வாழ்க்கையிலே தேவ நித்திய பிதாவாய் இருப்பார், சமாதான பிரபு எனப்படுவார். கர்த்தருக்கு சித்தமாய் வருக தாமதிக்குமானால் உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷத்துலையாவது பிரபுனி பார்ப்போம். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, பிரபு. என்ன பேர் இருக்கு?
ராஜா, யூதருக்கு ராஜா. அல்லேலூயா. பிரபு, பாலகன், நமக்கு பிறந்திருக்கிற பாலகனுக்கு ஒரு பேர் என்ன? ராஜா. எப்படி? பிரபு. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? 5 நிமிஷம் கூடுதல் எடுத்துருக்கிறோம். நீங்கள் எல்லாம் வீட்டில் பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணி, இறைச்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு போகிறீங்க. நல்லா தெரியும். எப்போயா கூட்டத்தை முடிப்பாங்க, எப்போயா வீட்டுக்கு போகலாம். நிறைய வீடுகளில் ஆட்கள், ஒவ்வொரு ஆட்களை வீட்டில் விட்டு வந்திருக்கிறாங்க சமையல் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. சிலரெல்லாம் வரவே இல்லை. ஏன்னா என்னத்தையும் வாங்கி தின்னுட்டு அப்படியே இன்னைக்கு அப்படியே ஒரு மேய்ச்சல் போயிட்டு வரலான்னு சொல்லி சந்தோஷமான நாள் போயிட்டு வாருங்க. கண்களை மூடும். கிருபை பெற்றவளே வாழ்க. பிரசங்கத்தை கேட்டதெல்லாம் சரிதான். உண்மையிலே அன்றைக்கு எழுத்தின்படி மரியாள் ஒரு கிருபை பெற்றவளாக இருந்ததினால் ஆண்டவராய் இயேசுப்பா அவங்க வயிற்றில் உற்பவமாகி பிறக்கக்கூடிய சிலாக்கியம் கிடைத்தது. மனப்பூர்வமாய் அடிமையாய் ஒப்பு கொடுத்தாங்க. அறகுற மனசோடு இல்லை. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் பாலகனாகிய கிறிஸ்துவின் அனுபவம் இல்லை. நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும், எல்லா பெந்தகோஸ்து கோயில், சாதா பேர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. உண்மையாக வளருங்க. வாழ்க்கைக்குள்ள நான் பரிசுத்த ஆவியானோர் என்மேல் நிழலிடத்தக்கதாக என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லை. யோசேப்பு என்னை விட்டாலும் பரவாயில்லை, என் என்கேஜ்மெண்ட் முறிந்து போனாலும் பரவாயில்லை, எனக்கு இனி கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்து எனக்கு போதும். ஓ ஷகரபலங்கரம். அடிமையாய் ஒப்பு கொடுத்தால் கிறிஸ்து என்னும் பரிசுத்தமான அந்த குழந்தையோடு நான் வாழ்ந்தால் போதும். ஷமானா ரிமானா ரிபபலங்கரபலா. கிறிஸ்து என்னும் பரிசுத்தமான குழந்தை எனக்கு இருந்தால் போதும். கிறிஸ்து என்னும் பரிசுத்தமான அந்த பாலகன் இருந்தால் போதும். கிறிஸ்து என்னும் பரிசுத்தமான அந்த பாலகன் இருந்தால் போதும். ஷமானா ரிமானா ரிபபலங்கரபலா. ஓரபல கரபல கஷக்க துனாயிடபலங்கரமனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.